உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமன்னா, இது ருத்ரா கொடுத்த கண்ணாடி தானே? ஆமா, பாருங்க. ஐயோ தமன்னா, இதுல ஷில்பா தெரியறா? ஆமா சித்தப்பா, அவ தாமரை உடம்புக்குள்ள ஷில்பா இருக்கான்னு தெரிஞ்சுதான் அந்த ராணி தன்னோட பிளான சொல்லி இருக்கா. என்ன இது பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு. இது என்ன ஏதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தமன்னா? ராணி ஷில்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறத வச்சு அவளோட பிளான் என்னன்னு என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஆமா தமன்னா, ராணி தன்னோட பிளான் எல்லாத்தையும் அந்த ஷில்பா அவகிட்டயே சொல்லிட்டு நேரா அதோட சமாதிக்கு போக போறாங்கிறது மட்டும் அவன் சொன்னதை வச்சு புரியுது. ஆமா, முதல்ல இந்த ராணி எதுக்காக அவளோட பிளான ஷில்பா அவகிட்ட சொல்லணும்? அது தெரிஞ்சா ஈஸியா அது அவளை கொன்னுடாதா? ஐயோ, எனக்கு தலையே பிச்சுக்கணும் போல இருக்கு. பெரிய மைண்ட் கேமா இருக்கு. சித்தப்பா, இந்த ஈஸி சைக்காலஜி கூட உங்களுக்கு தெரியலையா? அவ சொன்னதுல எதுவுமே அவளோட பிளான் இல்ல. அப்புறம் எதுக்காக அதை சொன்னா? சித்தப்பா, நான் ராணிய என்னமோன்னு நினைச்சேன். ஆனா அவ பொம்மிக்கு ஒரு படி மேலேயே போயிட்டான். இவ மட்டும் 4 எழுத்து படிச்சிருந்தா வேற லெவல். ஐயோ, இப்போ வரைக்கும் நீயும் சரி அந்த ராணியும் சரி என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. சித்தப்பா, அவ பேய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. என்ன தமன்னா, நீ பேய்க்கு எங்க பிரெயின் இருக்கும்? என்ன ஜோக்கா? அந்த தாமரைக்குள்ள ஷில்பாவி இருக்கிறது தெரியாம ராணி தாமரை கிட்ட சொல்றதா நினைச்சு உண்மைய சொல்ற மாதிரி சொல்லி அந்த ஷில்பாவோட ஆவிய கன்ஃபியூஸ் பண்ணிருக்கா. இத நல்லா பாருங்க. பாத்தீங்களா சித்தப்பா, அவ அந்த பேயோட ரியாக்ஷன் என்னன்னு கண்ணாடிய பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கா பாருங்க. ஆமா தமன்னா, நீ சொல்றது கரெக்ட் தான். தமன்னா, அந்த கண்ணாடி எப்படி அங்க வந்துச்சு? சித்தார்த் ரூம்ல நாம அந்த குட்டிச்சாத்தான கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சது. அத ராணி தான் கொண்டு போய் வச்சிருக்கா. இப்போ புரியுதா? அதனால ராணி ஆவி கிட்ட சொன்ன பிளான் எதுவுமே உண்மை இல்ல. இப்போதான் ஒவ்வொன்னா புரியுது. அப்போ ராணி அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் அந்த கிணத்தை மூடுறதுக்கும் என்ன பிளான் வச்சிருப்பா? நீ இறங்க போற காரியம் சாதாரணமாயிட்டு இல்ல, மரண விளையாட்டு. உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல மோளே. ஆனா அதை தவிர நமக்கு வேற வழியும் இல்ல. இந்த கிணத்த மூட உன் உயிரை நீ பணைய வைக்கணுமா மோளே? ஆமா சாமி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் இப்பவும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பமும் பொம்மை அக்காவும் தான். அதனால என் உசுர அவங்கள காப்பாத்துறதுக்காக பணைய வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.